ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் WH ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு நடுவில் ரிசல்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நவம்பர் டிசம்பர் 2025 நடந்துச்சு. நான் அதில் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னா, அவங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணுறப்போ ஆரி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆரியனா அவங்க கம்மியான மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபோட்டோ காப்பிங் செக் பண்ணுறப்போ 50 மார்க்ஸ் வந்திருக்கு. 50 மார்க் இருந்திருக்கு. ஆனால் அந்த சப்ஜெக்ட்டில் ஆரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் வந்து இன்டர்னலாக மார்க்ஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அவங்க இன்டர்னலாக நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து உங்களுக்கு 50% வரணும். அந்த 50% வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால் அவங்க காலேஜில் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டப்பயுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி போன டைம் நடந்துச்சு. அவங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து கேட்டு மாற்றிட்டாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் ஆகியும் இன்னும் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அவங்க காலேஜ்லேருந்து எக்ஸாம் செல்லேருந்து பேசுகிறப்போ யூனிவர்சிட்டி டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறப்போ இது சேஞ்ச் ஆகலாம். இல்லை ரீவாலேஷன் போட்டு சேஞ்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு காலேஜ் சைட்லேருந்தே பேசி வந்து இதை சால்வ் பண்ணிடுவாங்க. இது போக உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக அந்த ஏப்ரல் மே 25 வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அப்கமிங்கில் எதுவும் நடந்தாலும் அதை முடிஞ்சாலும் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் டேரெக்டாக கேட்குறப்போ அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.